அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/3/2026 பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, 11ஆம் வீட்டில் சூரியன், சனி, 3 நாளில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3 சந்திரன் சஞ்சரிப்பதும், 9 புதன், 11 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10 சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும், மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக காலை வேளையில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சனி 10-11 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9-10 சந்திரன் சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். இன்று மதியம் 2:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக நிதானத்தை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று பகல் 2:40 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. 2இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 6-7 சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் 5-6 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும்.
தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.